வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். மியான்மரில் தீவிரவாத குழுக்களின் மீது நடத்திய இந்திய இராணுவத்தின் தாக்குதல் குறித்து இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி அந்த நாட்டின் எல்லைக்குள் சென்று அங்கே பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்களை இந்திய இராணுவம் அழித்தொழித்திருக்கிறது. இனிமேல் இது தொடரும். மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை என்பது போல் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களுடைய கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாகிஸ்தானுக்கும் இன்றைக்கு மத்திய அரசு எச்சரிக்கையை மிக பலமாகவே இதன் வாயிலாக கொடுத்திருக்கிறது. தீவிரவாத குழுக்கள், ஆயுதம் தாங்கிய தீவிரவாத குழுக்கள் இராணுவத்தின் நடவடிக்கையால் அழித்தொழிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வரவேற்புகள் வந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு கேள்விகளையும் இது முன்வைத்திருக்கிறது. மிக குறிப்பாக ஒரு நாட்டின் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்துவது என்பது என்ன மாதிரியான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும், இதை தாண்டி மியான்மர் அரசு இது எங்களுடைய எல்லைக்குள் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய எல்லைக்குள் எந்த தீவிரவாத குழுக்களுக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்ததில்லை, கொடுக்கவும் மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்திய எல்லைக்குள்ளேயே இது நடைபெற்றிருக்கிறது என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்ற ஒரு சூழலில் மத்திய அரசு தவறான தகவலை கொடுத்திருக்கிறதா, அல்லது மியான்மர் அரசுதான் வேறு வழியின்றி இதுபோன்ற தங்களை தற்காத்து கொள்ள தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இதுபோன்ற வாதங்களை முன்வைக்கிறதா? பல்வேறு தளங்களில் நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார் திரு டால்பின் ஸ்ரீதரன். வணக்கம். பேராசிரியர் அருணன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம். திரு தியாகு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் வணக்கம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்களை தாண்டி நம்முடைய கேள்விகளுக்கு நம்மோடு இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி, இராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி கர்னல் ஹரிஹரனும் நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து விவாதத்திற்குள் பயணிக்கலாம். என்னுடைய முதல் கேள்வியை திரு தியாகு அவர்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய இராணுவத்தினுடைய வலிமையை பல காலகட்டங்களில் உலகுக்கு உணர்த்தக்கூடிய, குறிப்பாக அண்டை நாடுகளுக்கு, இந்தியாவிற்கு எந்த நாடுகளினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று ஐயம் இருக்கிறதோ, அந்த நாடுகளுக்கு உணர்த்துவதான நடவடிக்கைகள் செய்யப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே தான் வந்திருக்கின்றன. இந்த தாக்குதலிலும் கூட அதுபோன்ற விமர்சனங்களை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த தாக்குதலின் மீதான விமர்சனங்கள் எல்லாம் அது தொடர்பான மத்திய அமைச்சர்களின் மீதான கருத்துக்களின் மீதான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் காங்கிரஸ் பாஜக வேறுபாடெல்லாம் ஒன்றுமில்லை. அரசு, இந்திய அரசு ஒரு செய்தியை உணர்த்துகிறது. நாகாலாந்து ஆனாலும் மணிப்பூர் ஆனாலும் அந்த மக்களுடைய போராட்டத்தை அரசியல் வகையில் தீர்வு காண்கிற எந்த முயற்சியும் அரசிடம் இல்லை. இராணுவத்தை பயன்படுத்தியும் ஆயுதப்படைகள் தனியதிகார சட்டத்தை பயன்படுத்தியும் துப்பாக்கி முனையில் தீர்க்கத்தான் விரும்புகிறது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா இவங்க நாகாலாந்தை சேர்ந்த ஒரு அமைப்பு. அது நாகாலாந்து தேசிய சோஷலிஸ்ட் கவுன்சிலுடைய ஒரு பிரிவு. அந்த பிரிவைச் சேர்ந்தவர்களைத்தான் நாங்கள் அழித்திருக்கிறோம். அவங்க ஒரு தாக்குதல் நடத்தி இராணுவத்தினர் இறந்து போனாங்க, பதிலுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதற்கு நாங்கள் மியான்மருக்குள்ளே நுழைஞ்சு செய்தோம்னு சொல்கிறாங்க. மியான்மர் அரசு மறுத்து விட்டது, எங்கள் பகுதிக்குள்ளே வரல, இது இந்திய எல்லைக்குள்ள. ரெண்டாவது, அந்த நாகா சோஷலிஸ்ட் கவுன்சிலுடைய அந்த குறிப்பிட்ட பிரிவினர் எங்கள் உறுப்பினர்கள் யாரும் இந்த தாக்குதலில் இறக்கவில்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால் இந்திய அரசு கூறியிருப்பது எந்த அளவுக்கு உண்மை என்பதே முதல்ல கேள்விக்குரியது. இரண்டாவது, அவங்க இது உண்மை என்று வைத்து கொண்டாலும் ஒரு அரசியல் தீர்வு காண்கிற முயற்சிக்கு பதிலாக இராணுவத்தை கொண்டு, துப்பாக்கியை கொண்டு தான் அந்த மக்களுடைய இந்த போராட்டத்திற்கு தீர்வு காண விரும்புகிறார்கள் என்பதை இது வெளிப்படுத்தியிருக்கு. எனவே ஒரு ஜனநாயக கண்ணோட்டத்தில் இது போன்ற தீர்வு காணுகிற முடிவுகளை, முயற்சிகளை நாம் எதிர்க்கணும். நாம் அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி இதை விமர்சித்திருப்பதன் காரணம், விமர்சனம் அப்படிங்கிறது ஆனந்த் சர்மா இன்றைக்கு கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது மத்திய அமைச்சர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக அவர் சொல்கிறார். பொறுப்பற்ற கருத்துக்களை கூறுவதை பழக்கமாக மத்திய அமைச்சர்கள் கொண்டிருக்கிறார்கள். நிதானமான மனநிலையோடும் முதிர்ச்சியோடும் அவர்கள் பேச வேண்டும். தற்புகழ்ச்சி பேசுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கையாளுகிறார்கள். பொதுமக்களை, இந்த தேசத்தினுடைய பொதுமக்களின் மீது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலமாக அந்த பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்திய ஒரு தீவிரவாத குழுக்களை இந்திய இராணுவம் அழித்தொழித்திருக்கிறது. இதில் என்ன தற்புகழ்ச்சி வேண்டியிருக்கிறது பாஜகவிற்குங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய பார்வை? அதாவதுங்க, இந்த
நாகா சோசலி அமைப்பை வந்து நாம் வந்து தீவிரவாத அமைப்பை வந்து இது பண்ணதில் தவறில்லை. காரணம் இராணுவத்தை வந்து அவங்க அடித்து ஒழிக்கணுன்ற முயற்சி எடுக்கும் பொழுது அவர்களை அழித்து ஒழிக்கிறதுல ஒன்றும் என்னென்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தீவிரவாதம் இருக்குது. உலகமே தீவிரவாதத்தை கண்டு இன்றைக்கு அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் ரெட்ட கோபுரம் வந்து இடிஞ்சு போன போது அந்த தீவிரவாதத்தை வந்து நாம் எப்படி அதை அடக்கிறதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னால் நிற்கிது. ஆகவே அவர்களை அடித்து ஒழித்ததில் தவறில்லை. ஆனால் அமைச்சர் வந்து பாகிஸ்தானுக்கு இதை எச்சரிக்கையாக விடுறதை தான் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி என்ன தவறு? அதில் என்ன தவறுன்னு இல்லைங்க. நீங்கள் இது நம்ம நாட்டில் இருந்த ஒரு தீவிரவாத குழு நம்ம இராணுவத்தை இது பண்ணும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வேறு. சரி, நான் அந்நிய நாட்டுக்கு இதை வந்து சவாலாக விடும் பொழுது இன்றைக்கு உலக நாடுகள் அத்தனையும் போரை வெறுக்கின்றன. போரை வேண்டாம் என்று அத்தனை உலக நாடுகளும் இன்றைக்கு வெறுத்து கொண்டு ஒரு 2 நாடுகள் மிக முக்கியமான நாடுகளை சொல்லுங்க. போரை வெறுக்கக்கூடிய நாடுகள் எல்லா நாடும் இல்லை, ஏதாவது மிகப்பெரிய நாடுகள் 2 நாடுகளை சொல்லுங்க. ஏங்க அமெரிக்கா ரஷ்யாவே விரும்பல? அமெரிக்கா மிகப்பெரிய போரை உலகின் எல்லா நாடுகளின் மீது தொடுத்து கொண்டிருக்கிறது திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. ஈராக்கின் மீது போரை தொடுத்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானிற்குள் ஊடுருவி பின் லேடனை ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை. நிக்சன் எப்படி ஜெயிச்சார் தெரியுங்களா? 2வது வியட்நாம் போரில் போரை நிறுத்தினதுனால தான் நிக்சன் வெற்றி பெற்றார். நீங்கள் அதை வந்து மறந்துடவே கூடாது. நிக்சன் 2வது முறை வெற்றி பெற்றதற்கு காரணமே வியட்நாம் வாரை அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரே நாளில் நிறுத்தினார். இந்திய மக்களும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதை இந்திய மக்கள் விரும்பவில்லைங்கிறீங்க? இல்லைங்க, இந்திய மக்கள் மட்டும் இல்லை, யாருமே இன்றைக்கு எந்த உலக நாடுகளும் போர் இன்னைக்கு இந்தியாவில் வந்துங்க எத்தனை வார் நடத்தணும்? சைனா வார் நடந்தது, பாகிஸ்தான் வார் நடந்தது, பங்களாதேஷ் வார் நடந்தது. அதனாலங்க 30 வருஷ பொருளாதாரத்தை பின்னால் போயிட்டோம். இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். அதனால் வார் என்பது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாகிஸ்தான் கூட நமக்கு வார் வருதுன்னே வச்சுக்குவோம். நம்முடைய அமைச்சருடைய பேச்சு என்னன்னா, அங்கே ஒரு வார் நடந்ததுன்னா 10 வருஷம் பொருளாதாரம் பின்னால் போயிடும். தேவை அது போன்ற ஒரு சூழல் இல்லாத பொழுது அது போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இதுல வந்து ஹீரோயிசம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவில் நான் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்று நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். மியான்மரில் இருந்து இங்கே தாக்குதல் நடத்திவிட்டு இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் மியான்மரில் பதுங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதற்குள் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அடுத்தடுத்த சுற்றுகளில் நாம் அதை குறித்து விவாதிக்கலாம். இதில் எங்கிருந்து பாகிஸ்தான் வந்தது? தேவையில்லாமல் பாகிஸ்தானுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தன்னுடைய கதாநாயகத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக மத்திய அமைச்சர்கள் பேசுவது என்பது இன்றைக்கு பாகிஸ்தான் அதற்கு மறுப்பை சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர், நாங்கள் அணு ஆயுத நாடு, மியான்மரை போல் எங்களை எண்ணிவிட வேண்டாம் என்கிறார் அவர். இப்போ இது இந்த எல்லை பிராந்தியத்தில் ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும். இது போன்ற பேச்சுக்கள் சரியா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். முதலிலே நமது இந்திய இராணுவம் 18 பேரை நம்ம பலி கொடுத்ததனுடைய எதிர்வினையாக 100 பயங்கரவாதிகளை கிட்டத்தட்ட நம்ம தாக்கி அழித்தொழித்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த தாக்குதலில் ஈடுபட்ட இந்திய இராணுவத்தை சேர்ந்த 70 இராணுவ வீரர்களுக்கு எங்களது கட்சியின் சார்பிலே எனது சார்பிலே மனமார்ந்த பாராட்டுகளையும் எங்களுடைய வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 அரசியல் ஆச்சரியங்கள் இருக்கலாம் ஒரு நாட்டுக்குள்ளார. ஆனால் நாட்டை காட்டி கொடுப்பது போன்ற ஒரு செயல்களிலே யார் ஒருவர் ஈடுபட்டாலும் அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அது நிச்சயமாக ஒரு வகையிலே தேசத்துக்கு எதிரானது நிலைப்பாடு என்று கூட எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதில் அவர் செத்து போயிட்டாங்களா, செத்ததுக்கான பாடியை வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அதில் 18 நாம் இந்திய வீரர்களை பறி கொடுத்தோம் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏனென்றால் நடந்திருக்கிறது உண்மை. அதுக்கு பாடியெல்லாம் பார்த்துருக்கிறதான ஆதாரம் இருக்கிறது நம்ம சகோதரர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்பட்டிருக்கிறது இந்திய சமுதாயத்தினால். அரசியல் கடந்து நான் சொல்கிறேன். எந்த அடிப்படையில்? நம்ம நாட்டுக்குள்ளார நடக்கிற கழகங்கள் வேற, நம்ம நாட்டுக்குள்ளார நடக்கின்ற தீவிரவாத பயங்கரவாத குழுக்களை ஒழிப்பது என்பது கூட ஒரு வகையில் இந்திய இராணுவத்தினால முடியும். ஆனால் ஒரு அந்நிய மண்ணில் அந்த அந்நிய மண்ணிலே அதே மியான்மரில் இருக்க அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட நீங்களே உங்களுடைய ஆரம்ப உரையிலே சொன்ன மாதிரி மியான்மருடைய இராணுவ அதிகாரிகள் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நடந்தது உண்மை. அவர்களுடைய ஏரியாவில் நடக்கலன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அவர்கள் மியான்மரில் இது நடக்கவில்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்க முடியும். மியான்மரில் நடந்தது என்று சொல்வதற்கான இந்தியாவிற்கான காரணம் ஒன்றை சொல்லுங்கள். அதுதான் நாம் மியான்மரில் நடந்ததற்கான நடக்கலன்னு கூட வச்சுக்குவாங்க. மியான்மர் எல்லைக்குள் மியான்மர் எல்லைக்குள் நடக்கவில்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. மியான்மர் எல்லைக்குள் தான் நடந்தது என்று
இந்தியா தரப்பில் சொல்வதற்கான ஒரே ஒரு காரணம். இது இந்திய ராணுவம் வந்து ஹெலிகாப்டர் பயன்படுத்தி போயிருக்கு. அந்த ராணுவத்தினுடைய அதிகாரிகள் ஒப்புத்துக் கொண்டிருக்காரு. உடனடியாக அதை தலைமையேற்று நடத்திய அதிகாரி சொல்லியிருக்கார், ராணுவ தலைமை அதிபதி சொல்லியிருக்கார், ராணுவ அமைச்சர் சொல்றாரு. நீங்க வேற யாரை நம்ப முடியும்? தீவிரவாதியை நம்ப முடியுமா? வெளிநாட்டு தீவிரவாதி நம்ப முடியுமா? இல்ல வெளிநாட்டு இல்ல நான் கேக்குறது மியான்மர் அரசு சொல்வதை நீங்க நம்பலாம், ஆனா இந்திய அரசு சொல்வதை நம்ம நம்ப கூடாதா? யார் வாய் கேட்பினும் அதுல பிரச்சனை இல்ல. அதனால இந்திய அரசு அதுல கருத்து வேறுபாடு எப்படி அந்த நடந்ததா 100 பேர் இறந்ததாக கூட நம்ப முடியாது என்று சொல்ற அளவு கூட கருத்து இருக்குல்ல. ஆகையினால இது நடந்தது என்பது உண்மை, நடந்து அடித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆகையினால இது மியான்மருக்குள்ள நடந்ததா விஷயம். நாம ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாகவே பேனலிஸ்டுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி வலியுறுத்தி சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்திய ராணுவம் குறித்து எப்பொழுது கேள்வி எழுப்பினாலும் ஒரு தேசவிரோத பார்வையோடு அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அது முற்றிலும் தவறானது. இந்திய ராணுவம் என்பதை தாண்டி ஒவ்வொருவரும் இந்தியாவிற்கு எந்த விதத்தில் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் ஒவ்வொருவரும் அதில் கவலைப்படுவார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இந்திய ராணுவத்தின் மீதான பெருமிதம் என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. அந்த தளத்தோடு விமர்சனத்துக்கு உட்பட்டுத்தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் சரியான வாதமாக இருக்குங்கிறதை நான் நினைவுபடுத்தி அருணனிடம். அதாவது நம்முடைய இராணுவ வீரர்கள் ஆயுதம் தாங்கிய சில தீவிரவாத குழுக்களினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. ஆகவே ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகளை நம்முடைய இராணுவம் எதிர்த்து முறியடிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு என்பது நமது நாட்டுக்கு இருக்கிறது. ஆயுதம் தாங்கியவங்களை ஆயுதத்தோடு தான் எதிர்கொள்ளணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இதில் 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, ஆயுதம் தாங்கியவர்களை ஆயுதத்தால் எதிர்கொள்வது என்பதோடு அவர்கள் வாழ் மக்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு, நாகாலாந்து மக்களுக்கோ மிசோரம் மக்களுக்கோ வேறு எந்த பகுதி மக்களுக்கும் எந்த விதமான ஈர்ப்பும் இல்லாதபடி ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கும் அக்கம்பக்கமாக நாம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அடிப்படையான கேள்வி, அத்தகைய ஒரு அரசியல் தீர்வு என்கிற பார்வை மோடி அரசுக்கு இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது, ஆயுதம் தாங்கிய குழுக்களை ஆயுதத்தால் எதிர்கொள்வது என வரும்பொழுது இன்னொரு நாட்டு மண்ணுக்குள் சென்று பூமிக்குள் சென்று அந்த எல்லையை மீறி நம்மால் தாக்க முடியுமா? அப்படி தாக்குவது என்பது எத்தகைய எதிர்விளைவுகளை உருவாக்கும் என்பது பற்றி அரசு யோசித்ததா என்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அமைச்சர் ஒருத்தர் இணை அமைச்சர் பிரமாதமாக ரொம்ப பெருமிதத்தோடு என்ன சொல்கிறாரு, நாங்கள் 5 கிலோமீட்டர் உள்ளே போய் மியான்மருக்குள்ளே போய் இந்த தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக வந்துட்டோம் 45 நிமிஷத்தில் அப்படி என்று அவர் அறிக்கை விடுறார். இப்படி ஒரு நாட்டில் ஒரு அமைச்சர் அறிக்கை விட்டால் அந்த சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய அரசினுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த அரசை அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது எவ்வளவு வினோதம். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லையில் நடந்தது, இன்னும் சொல்ல போனால் இந்திய பகுதியில் நடந்துச்சுன்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. இல்லை, இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டது மியான்மர் எல்லைக்குள் தான். ஆனால் இதை பகிரங்கமாக இல்லை ஒரு மத்திய அமைச்சர் வெளிப்படுத்தியது என்பது அதுக்குள்ள பார்வையில் தவறு. அது தவறா இல்லையா என்பது நீங்க பெருமை. அதான் இந்து பத்திரிகை தலையங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விவகாரத்துல எல்லாம் நீங்க நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு வந்தீங்கன்னா அது சேம் சைடு கோல் போறதா வந்து முடியும் என்று அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அதுதான் கிட்டத்தட்ட நடந்துருக்கு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இந்த விவகாரம் பூரா எல்லையில நடந்தது, அதுவும் இந்திய பகுதியில் நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அரசு என்ன சொல்லுது, பெருமையோடு பெருமிதத்தோடு அந்த நாட்டு உள்ள போய் நாங்க அடிச்சோம் பார். அது மட்டுமல்ல, இது இந்த பகுதியில் உள்ள அனைத்து நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்று ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறார். நான் இதை முடிச்சிடறேன். இப்போ இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை ஆசிய பிராந்தியத்திலே ஆசிய கண்டத்திலே கொண்டு போகும்? இது கிட்டத்தட்ட அமெரிக்க பாணி இஸ்ரேல் பாணி நடவடிக்கை. அத்தகைய ஒரு ஆதிக்க அரசாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நல்லரசு அமைய வேண்டும், ஆதிக்க அரசு நல்லது. நீங்க ஒரு நல்லரசு வேண்டும், நல்லரசாக இருப்பதை விட நல்லரசாக இருக்கணுங்கிற பட்சத்தில் ஒரு கேள்வியோடு போகிறேன். ஆசிய பிராந்தியத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு எதிர்வினைகள் இலங்கையில் இருந்தோ சீனாவில் இருந்தோ மற்ற ஆசிய பிராந்தியத்தினுடைய நாடுகளிலிருந்தோ வராமல் முந்திக்கொண்டு ஏன் பாகிஸ்தான் எதிர்வினையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், பாகிஸ்தானிற்கு இதில் என்ன மாதிரியான அக்கறை இருக்கிறது, ஏன் அவர்கள் இதில் முந்திக்கொண்டு தாங்களாகவே முன் வந்து இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். மற்றொரு நாட்டின் மண்ணில் புகுந்து தீவிரவாத குழுக்களை அழித்தொழிப்பது என்பது வீரத்தின் அடையாளமா அல்லது அதை விவேகத்தோடு கையாண்டிருக்க வேண்டுமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மியான்மரில் இந்திய ராணுவம் தீவிரவாத குழுக்களின் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு தியாகு, இது என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தும்? அவர் எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறாரு, சேம் சைட் கோல் ஆகக்கூடும் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? நீங்கள் தெற்காசிய பகுதின்னு சொல்லும் போதும், உலகம்னு சொல்லும் போதும், ஆசியா என்று சொல்லும் போதும் அரசுகளை மட்டுமே மனதில் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு அரசுகள் இல்லாத தேசங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த சிக்கலே மியான்மர் இந்தியா என்ற எல்லை பிரச்சனை எதனால் வருதுன்னா, நாகாலாந்து தேசத்தின் ஒரு பகுதி மியான்மரோடு இருக்கிறது, இன்னொரு பகுதி இந்திய பிடியில் இருக்கிறது. இப்போ அரசியல் தீர்வு ஆயுதம் வேண்டாம் என்று சொன்னால் 1952 முதல் பொது தேர்தலில் நாகாலாந்து மக்கள் அவர்களுடைய பழங்குடி மன்றம், அவங்களுடைய தேசிய கவுன்சில் ஒரு முடிவெடுத்து தேர்தலை புறக்கணித்தார்கள். ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை, ஒருவர் கூட போட்டியிடவும் இல்லை. ஏனென்றால் 47 ஆகஸ்ட் 14ஆம் நாள் நாகாலாந்து தன் சுதந்திரத்தை அறிவித்து விட்டது. ஆனால் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்ற இந்தியா நாகாலாந்தின் மீது இறைமை கொண்டாடுகிறது, அவருடைய எதிர்ப்பை முறியடிக்கிறது. இது ஒரு 10 ஆண்டு காலம் இது குறித்து பேச்சுவார்த்தை, போராட்டம் எல்லாம் நடந்த பிறகுதான் அது ஆயுத போராட்டமாக மாறுகிறது. ஃபிசோ கூட போய் லண்டன்லேயே உட்காந்து நேரு பேச தயாராக இருந்தார். பிற்காலத்தில் மன்மோகன் சிங் முயிவாவை டெல்லிக்கு அழைத்து பேசினார். சேஃப் பேசேஜ், உங்கள் மேலே வழக்கு இருந்தாலும் எது இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் பண்ணலன்னு. ஜப்பானுக்கு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அந்த அரசியல் தலைமையை இந்திய வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குற முயற்சியாக இருந்துச்சு. எப்படி மிசோராமில் லால் டெங்காவுக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்களோ, எப்படி காஷ்மீரில் ஷேக் அப்துல்லாவுக்கு ஒன்று கொடுத்தார்களோ, அப்படி இந்த கதையை முடிக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒத்துக்கொள்ளாத அமைப்பு தான் இந்த தேசிய சோஷலிஸ்ட் கவுன்சில். அதனுடைய ஒரு பிரிவு தான் இங்கே இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன் மியான்மர் வருதுன்னா, நாகாலாந்தில் ஒரு பாதி மியான்மருக்குள் இருக்கிறது. எனவே நாகாலாந்து தேசம் என்பது 2 நாடுகளுக்குள்ளேயும் இருக்குது, 2 அரசுகளின் கீழேயும் இருக்குது. இது மணிப்பூருக்கும் பொருந்தும். மணிப்பூரில் அதனுடைய மணிப்பூரினுடைய மன்னரை கிருஷ்ணய்யர், சுரேஷ் போன்றவர்கள் பல பேச்சுக்களில் சொல்லியிருக்கிறாங்க. மணிப்பூர் மன்னரை பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு டெல்லிக்கு கூப்பிட்டார் வல்லபாய் பட்டேல். கூப்பிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, உன்னை ஜெயிலில் வச்சுருவோம், நீ கையெழுத்து போடுதில்லைன்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லி தான் மணிப்பூர் இணைப்பை சாதித்தாங்க. இது ஜனநாயக முறையில் மணிப்பூர் மக்களிடமிருந்து இந்த இணைப்புக்கு ஆதரவு பெற இல்லை, நாகாலாந்தில் பெறவில்லை. இதனுடைய விளைவு என்ன? ஆயுதப்படைகள் சிறப்பதிகார சட்டம் இல்லாமல் ஒரு நாள் கூட அங்கே நிர்வகிக்க முடியாது. இப்போ கூட நான் ஒன்று கேட்குறேன், இந்த நிகழ்ச்சி குறித்து டெல்லியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கலாம் கேட்குறீங்க. நாகாலாந்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, மணிப்பூர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இரோம் ஷர்மிளா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து பேசலாம். இது பொதுவாக அதை தாண்டி இந்த விவாதத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கு பரவலாக ஊடகங்களின் வாயிலாக ஒரு வெகுஜன பார்வையில் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு பயங்கரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டு விட்டார்கள், இந்தியாவிற்குள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வந்தார்கள் என்பது போன்ற ஒரு புரிதலோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு நீண்டகால பிரச்சனை, ஆயுதம் தாங்கிய ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு. அதில் நமக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது, அதில் மாறுபாடே கிடையாது. ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் வேறு கருத்து. ஆனால் இதையே இன்றைக்கு சரியாக கொண்டு சேர்க்க தவறிவிட்டார்கள், ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிப்பது அப்படிங்கிறதோடு இணைத்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இதற்கு அங்கே நீண்ட காலமாக நேரு காலத்திலிருந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு அரசியல் ரீதியிலான தீர்வை காண்பதை தவிர்த்துவிட்டு ஒரு 50 பேரையோ அல்லது 100 பேரையோ சுட்டு கொன்றுவிட்டு ஒரு கதாநாயக போக்காக அதை வெளிப்படுத்துவது என்பது நிரந்தர தீர்வாகுமா? இல்லை, இது இந்த விவாதத்தினுடைய போக்கே வேறு மாதிரி. நீங்கள் ஆரம்பித்தது வேறு. அரசியல் தீர்வு எல்லா விஷயத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையில் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இந்திய இராணுவம் 18 பேர் உயிரை இழந்திருக்காங்க. அதுக்கு காரணமானவங்களை கொண்டிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அதான் அருணன் சொன்னார், ஆயுதம் ஏந்தி போராடுகிறவர்களிடம் ஆயுதத்தால் தான் பதில் சொல்ல வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த 18 பேர்ல இதற்கு முன்னும் கூட ஏராளமான இரு தரப்பிலும் ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. கேள்வி என்பது அந்த போராட்டத்திற்கான தேவை என்ன என்பதை கண்டறிந்து அந்த தேவையை தீர்வு செய்வதற்கு, அந்த தேவைக்கான தீர்வை ஏற்படுத்துவதற்கு அரசியல் ரீதியிலான முயற்சிகளை ஏன் கையாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது நிச்சயமாக நெடுநாளைய பிரச்சனை, அதை நிச்சயமாக கையாள முடியும், கையாண்டு தீர்க்க முடியும். ஆனால் இன்றைய தேவை பதிலுக்கு ஒரு இராணுவ வீரன் எழுந்தால் நிச்சயமாக 5 பயங்கரவாதி கொல்லப்படுவான் என்ற சிக்னல் அவர்களுக்கு போகணுன்றதான் இன்றைய முக்கியமான விஷயம். ஏன்னா தீவிரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா சரியா இருக்கும். பயங்கரவாதின்னு சொல்லுங்க, ஏன் தீவிரவாதம்ன்றீங்க? பயங்கரவாதிகள், அதாவது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
பாகிஸ்தானுடைய எல்லையை கடந்து காஷ்மீரில் வந்து இந்திய ராணுவருடைய தலையை வெட்டிக்கிட்டு போய் தலையை கூட கொடுக்காத சூழ்நிலை வரும்பொழுது அப்போ பிரதம மந்திரி என்ன சொன்னார்? வி ஸ்ட்ராங்லி கண்டம்டு, நாங்கள் எங்கள் கண்டனத்தை மிக அதிகமாக தெரிவிக்கப்படுறோம். அதனால என்ன பிரயோஜனம் இருந்தது? நாங்கள் ஸ்ட்ராங்லி ஆக்ஷன், நாங்கள் வந்து செயல்படுறோம், அடி கொடுக்குறோம், அவ்வளோதான். இது வந்து அதில் என்ன நியாயம் இருக்கிறது? அது நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் வன்முறையை வன்முறையால் மட்டும்தான் அழிக்க முடியும். அதற்கு சரியான பதில் அதுதான். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, அடிப்படையில் இது காங்கிரஸ் பாஜக பிரச்சனையாக மட்டுமே பல நேரங்களில் சுருங்கி போயிடுகிறார். இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே அதுதான் தியாகம் முன்வைக்கிறார். இதை தாண்டி இந்த பிரச்சனைக்கான வேரை கண்டறிந்து அந்த வேரில் அதற்கான ஒரு தீர்வை கண்டறிவுதான் சரியாக இருக்கும். அதை 600 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரசும் செய்ய தவறிவிட்டது. இப்பொழுதும் அவர்கள் அதை சரியாக கையாளவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். நீங்களும் ஏன்னா அதனுடைய நீட்சியாகத்தான் ஆனந்த் சர்மா இந்த மாதிரியான மத்திய அமைச்சர் ஏன் இதை சொல்றாரு, இப்படி ஏன் பேசுறாரு, நீங்க ஏன் கதாநாயக போக்கு, இந்த மாதிரியான வாதங்கள் இது எந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும்? இல்லைங்க, அரசியல் தீர்வு காணலை அப்படின்னு சொல்ல முடியாது. காஷ்மீரில் தீவிரவாதிகளாக இருந்தவர்கள்லாம் போலீஸ் துறையில் சேர்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். பஞ்சாபில் தீவிரவாதிகளாக இருந்தாங்க. எப்படிப்பட்ட தீவிரவாதம் பஞ்சாபில் இருந்தது? ஐரோம் ஷர்மிளாவை ஆண்டாண்டு காலங்களாக வீட்டு சிறையில் வைத்திருந்தது அங்கே வந்து காவல்துறையில் அந்த தீவிரவாதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சென்ற மத்திய அரசாங்கம் செய்த சாதனைகள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தைக்கு பல முறை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தியாகு சார் சொன்னாங்க, வல்லபாய் பட்டேல் வந்து சமஸ்தானங்கள் இணைத்து தான் இந்தியா உருவாக்கப்பட்டது, யாரும் மறுக்க முடியாது. அதுபோன்று அந்த மன்னரை கூப்பிட்டாங்க, காஷ்மீர் மன்னரை கூப்பிட்டு பேசினாங்கன்னா அர்ஜித் சிங் இந்துவாக இருந்தார், முஸ்லீம்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வல்லபாய் பட்டேல் கூப்பிட்டு அந்த மன்னரே இந்தியாவோடு சேரணும்னு விரும்பினார். அந்த கருத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மன்னரே விரும்பினார். மன்னர் மாத்திரம் இல்லை, அந்த மக்களும் விரும்பினார்கள். அது சரியாக இருந்திருந்தால் இன்று வரை ஏன் அங்கே ஆயுத போராட்டம், தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆயுத போராட்டம் நடக்குதா? கேரளாவில் நடக்கிறதா? ஏன் அசாமில், மணிப்பூரில், காஷ்மீரில் மட்டும் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இயல்பான கேள்வி தானே. இல்லைங்க, பீகாரில் நடக்கிறதா? இருங்க, உத்தரப்பிரதேசத்தில் இப்போ காஷ்மீரில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இல்லை. பாஜக ஆட்சி சிறப்பாக அப்படி சொல்ல முடியாதுங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் செய்த அந்த அந்த பணிகள் வந்து இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும். பஞ்சாபில் நரசிம்மராவ் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்தவுடனே அது அடக்கப்பட்டு விட்டது. எங்கள் பஞ்சாபில் அதுக்கப்புறம் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வந்து இறங்கும்போது பஞ்சாபில் ஒரு கலவரம் கூட இல்லை என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டது. யாரும் இல்லைன்னு மறுக்க முடியும். இதே மாதிரி நாகாலாந்தில் மிக பணிவோடு தான் சொல்கிறேன் 4 பேருக்குமே நான் ஒரு ரொம்ப சரியான ஒரு தீர்வை நோக்கி ஒரு புள்ளியை நோக்கி நடத்தும்னு நினைக்கிறேன். அடக்கி வைப்பது என்பது அந்த தேவை இன்னும் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறது, அப்படியே இருக்கிறது. அது என்றைக்கு வேண்டுமானாலும் விழித்துக் கொள்ளக்கூடும். அந்த தேவை என்ன என்பதை சரியாக கண்டறிந்து தீர்வு காண்பது மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்குங்கிற வாதம். நான் இதை உலகளாவிய அரசியலாவே எடுக்கிறேன். பாஜக, காங்கிரஸ், பாகிஸ்தான், மியான்மர் இதை தாண்டி உலகளாவிய அரசியலாவே நடக்கிறேன். இந்த தேவையை அறிந்து கொள்ள ஆட்சியாளர்கள் தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் பாஜக குற்றச்சாட்டுக்குள்ளே தயங்கவே இல்லை. தயங்காததனுடைய விளைவு தான் இன்றைக்கு காஷ்மீரில் இது பண்ணியிருக்கோம், பஞ்சாபில் இது பண்ணியிருக்கோம், நாகாலாந்துலங்க அவர்கள் தொடர்ந்து இதை செய்கிறாங்க. எங்கள் இராணுவத்தினர் வந்து சியாச்சின் பனிமலையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் அவனை சுட்டு கொண்டு வந்தாக்கா என்ன அது பெரிய தீவிரவாதத்தை நம்ம அடக்கி தானே ஆகணும். அதை நீங்கள் சரியாக செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இல்லைங்க காலத்தில் இருங்க, அவர் ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் வந்து இது காந்தி வாழ்ந்த நாடு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் 173 நாடுகளில் தபால் தலை வெளியிட்ட ஒரே உலகத் தலைவன் காந்தி. அகிம்சையை போதித்தவன். கொலம்பியாவில் கிரிமினல் நிறைய நடந்த பொழுது கொலம்பியா அரசாங்கம் என்ன தெரியுங்களா சொன்னாங்க? இந்தியாவிலிருந்து காந்தியை கொண்டு போனார்கள். இறந்து போயிட்டார் காந்தி. கொண்டு போய் காந்தியை காட்டி தான் அங்கே கிரிமினலை குறைச்சிருக்காங்க. ஆகவே இந்தியாவில் அதை செய்ய விதைத்த பூமி இது. இதுல வந்து நீங்க வந்து ஹீரோஸ் எல்லாம் காட்ட முடியாது. அவர் சொன்னாரு ஒரு தலையை கொஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க பார்க்கணும், நீங்க சும்மா பாகிஸ்தான மிரட்டி அவர் சொல்றா பாருங்க. அணுகுண்டு இருக்குன்னு சொல்றான் இல்ல, அப்ப நீங்க அணுகுண்டு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்ல வச்சிட்டீங்கன்னா அகிம்சை வேற கோழைத்தனம் வேற. அது முதல்ல புரியணும். அகிம்சை நாடுங்க அகிம்சை வேற கோழைத்தனம் வேற. மன்மோகன் கோழைத்தனமா நடந்ததே இல்ல. நம்ம இன்னும் ஆழமான விவாதத்துக்கு பயணிக்கவே விரும்புகிறேன். தயவு செய்து நான் முடிச்சிடறேன். நீங்க நரசிம்மராவ் அடக்கி வைத்தாருங்கிறீங்க. அடக்கி வைக்கல, அங்க அரசியல் தீர்வு காணப்பட்டு அதாங்க சொல்றேன். அது அகிம்சையில சேர்த்திருக்கோம் சார், இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. காவல்துறையில் தீவிரவாதிகளை சேர்த்திருக்கிறோம். அது போன்ற ஒரு நடவடிக்கைகளை பாஜக செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. காலத்துல ஒரு ராணுவத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, கொய்துட்டு போயிட்டாங்க, அதை மட்டும் சொன்னாரு.
18 பேர் மேல குண்டு போடுற அளவுக்கு நீங்க ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இது இந்த மாதிரி இல்ல இல்ல, இல்ல அகிம்சையை போதித்ததுனால இந்தியா பாகிஸ்தான் சண்டையை விட பாஜக காங்கிரஸ் பெரிய சண்டையாவே இருக்கிறது இல்ல எனக்கு. அவர் காங்கிரஸ் நண்பர் ஒரு தவறான தகவல் தரார். இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் செய்திகள்லாம் என்ன வந்திருக்குன்னா இணையத்தில் இந்த மாதிரி இந்திய பர்மா எல்லை இப்போ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இந்திய அரசு ஒன்று சொல்லுது, பர்மா இராணுவ ஆட்சி ஒன்று சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் இத்தகைய எல்லை பகுதியில் இத்தகைய தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியப்பாட்டை உருவாக்கியதே காங்கிரஸ் ஆட்சி தான். பர்மா அரசோடு 2010 நாங்கள் தான் ஒப்பந்தம் போட்டோம்னு சொல்லி உங்கள் தலைவர் இன்னைக்கு சொன்ன பேட்டி வந்திருக்குது. ஆகவே எதுக்கு என்ன பேட்டி சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் இதுதான் இப்ப ஒரு தாக்குதல் பண்ணிருக்காங்கல்ல, இத்தகைய தாக்குதல் செய்வதற்கான வாய்ப்பையும் மியான்மர்ல மட்டும் போடல, எல்லா நாட்டுக்கிட்டையும் தீவிரவாத அமைப்பு எல்லா நாட்டுக்கிட்டையும் போட்டிருக்கோம். நாட் ஒன்லி மியான்மர், எல்லா நாட்டுக்கிட்டையும் நாங்க போட்டோம். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து எங்களுடைய அகிம்சையில இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை நீங்க சொன்னீங்களே. ஆமாங்க, இதுக்கான அகிம்சை நாடு இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. அடடா இருங்க, நீங்க பேசும்போது நாங்க பொறுமையா கேட்டா நாங்க பேச கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. ஆகவே இந்த மாதிரியான காரியங்கள்ல எதுவும் காங்கிரஸ் செய்யல என்றெல்லாம் சொல்லவே முடியல. இல்ல செய்யலன்னு சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன். இல்லங்க உதாரணமா இருங்க, இத்தகைய காரியங்களை செய்வதற்கான சாத்தியப்பாட்டை உருவாக்கியது 2010 மியான்மரோடு காங்கிரஸ் ஆட்சி போட்ட ஒப்பந்தம் தான் என்று என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்து ஆனந்த் சர்மா சொன்னதாக இப்பொழுது இணையதளத்திலே வந்திருக்கிறது. நான் என்ன அடிப்படையான கேட்க விரும்புறேன்னா, நீங்க எழுப்பிய அந்த பிரச்சனை தான் ஏன் இன்னும் மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து பிரச்சனைகள் தீரவில்லை? இதெல்லாம் முக்கியம் ஐயா. ஆயுதம் தாங்கி தாக்குதல் வந்தால் ஆயுதத்தோடு எதிர் தாக்குதல், அதை முறியடிக்கணும், கரெக்ட். ஆனால் அந்த மக்களை நம் பக்கம் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாகாலாந்து இந்தியாவின் இன்றைக்கு ஒரு பகுதி என்பது ஒரு யதார்த்தமாகி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மக்களுடைய உணர்வுகள் அந்த தீவிரவாதிகள் பக்கமோ அல்லது பிரிவினைவாதிகள் பக்கமோ போய்விடாதவாறு அவர்களுடைய மாநில உரிமைகள் மதிக்கப்படுகிறதா என்கிற கேள்வி. அப்படி மதிச்சாலே இது ஒரு புஷ்வானமா போயிடும். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுவேன். இன்றைக்கு திரிபுரா அரசு அங்கே மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அவங்க இந்த சிறப்பு அதிகார சட்டமே வேணாம்ட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே தீவிரவாதம் என்பது காணாமல் போயிருக்கிறது. அப்படியல்லவா நாகாலாந்துடைய மக்களுடைய இதயத்தை வென்றிருக்க வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியோ பாஜக ஆட்சியோ. அதல்லவா நிரந்தர தீர்வுங்க. அதுதான் கேட்கிறேன். அதற்கான எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அந்நிய இருந்து இருக்கக்கூடிய ஊடுருவலும் இது போன்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து இன்னொரு தேசத்தினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களில் யாரோ சிலரோ கொஞ்சம் குழுக்களோ கொஞ்சம் பிரிவுகளோ அதற்கு ஆதரவளிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அதற்கும் நீங்கள் பேசக்கூடிய அந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்கான வேறுபாடு என்னங்கிறத நான் கேட்கிறேன். அந்த மக்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது? அந்த மக்களினுடைய ஆயுதம் தாங்கிய போராட்டம் இன்னும் நீள்வதற்கான காரணிகள் அங்கே மிச்சமாக இருக்கின்றன என்று சொன்னால் அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு போகிறேன். இடைவேளைக்கு பிறகு நான் திரு தியாகவரிடம் அந்த கேள்வியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டங்களுக்கான தேவைகள் ஏன் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன? இந்த தளத்தோடு பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மியான்மரில் தீவிரவாத குழுக்களின் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் வாதத்திற்குள் செல்லலாம். சமூக வலைத்தளத்தில் அரவிந்த் ராவணன் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். தீவிரவாதி என்று பார்க்காமல் தவறு செய்தால் சுட்டு வீழ்த்தோம் என்று குறிப்பிடுவது சீனா, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பொருந்துமா? அங்கிருந்து வரக்கூடிய தீவிரவாதத்திற்கு இதே அளவிற்கான வீரியத்தோடு எதிர்வினை ஆற்ற முடியுமான்னு கேட்டுக்கிறாரு. ஆஷிக் ரஹ்மான், தங்கள் நாட்டுக்குள் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை மியான்மர் அரசுதானே அந்த முறியடித்திருக்க வேண்டும். இந்திய ராணுவம் ஏன் அங்கே செல்ல வேண்டும்? இது பிரச்சனை தானே. அது செல்வது சரி என்று எடுத்துக்கொண்டால் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் தான் இருக்கிறார் என்று சொல்லும் இந்திய அரசு ஏன் ராணுவத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அரவிந்த் ராவணன் இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. சிறிய நாடு இலங்கை, அந்த நாடு நம் நாட்டு மீனவர்களையும் தமிழ் மக்களையும் கொள்கிறது. ஏன் இவர்கள் தீவிரவாதிகள் இல்லையா? இவர்கள் மீதெல்லாம் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. B2 அதே ராணுவம், அதே எல்லை, அதே தீவிரவாதிகள், அதே ஊடுருவல்கள். முன்பு சோனியா காந்தி அவர்களுடைய தலைமை, இன்று இந்திய தலைமை அப்படின்னு இருக்கிறாரு.
அருள்குமார் ஜபமணி, இந்த வீண் விளம்பரம் மோடிக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எங்கள் பகுதிக்குள் இந்திய ராணுவமும் வரவில்லை அப்படின்னு மியான்மர் நாட்டு அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அது நட்பு நாடு மியான்மர், அதனால் இந்தியாவிற்கு எதிராக பொய் கூட சொல்ல வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு. வரலாற்றில் முதன்முறையாக அண்டை நாட்டுக்குள் சென்று நடத்திய தாக்குதல் இந்திய ராணுவம் 2015 தான் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளதா, இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறான்னு இருக்கிறாங்க. தமிழ்ச்சந்துரு, மியான்மரில் தான் தாக்குதல் நடந்தது. மணிப்பூரில் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் இதை செய்துள்ளது. பழிவாங்கும் படலத்தை தொடங்கிவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு பதிவை அவர் செய்திருக்கிறார். தொடர்ந்து அஞ்சா சிங்கம் மருதுவாண்டி, எதிரி பதறுகிறான் என்றால் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். பாகிஸ்தான் பதறுகிறது என்று சொன்னால் இது சரிதான், இது ஆதரிக்க வேண்டிய ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. பரவலாக மக்களுடைய புரிதல் என்ன அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மால் எளிதாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. நல்லது, இன்னும் ஏராளமான சமூக வலைத்தள கருத்துக்கள் இருக்கின்றன. நேரமின்மையின் காரணமாக நாம் இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். திரு தியாகு, அந்த தேவை என்ன, அந்த காரணிகள் இன்னும் மிச்சம் இருக்கிறதா? முதல்ல ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியே அரசு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்பி அதன் அடிப்படையில் தான் கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. 20 தமிழர்களும் கடத்தல்காரர்கள்னு சொன்னது ஒரு குஞ்சு, இவங்க எல்லோரும் தீவிரவாதிகள்னு சொல்கிறது கோழி. அதனால் இந்த பொய்யை போல தான் அதுவும் சந்தேகத்துக்குரியதுன்னு மட்டும் சொல்கிறேன். உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது வேறு செய்தி. ஏன்னா மியான்மர் அரசு மறுத்திருக்கிறது, குறிப்பிட்ட அமைப்பு மறுத்திருக்கிறது. அடுத்து என்ன அடிப்படையான சிக்கலாக நான் பார்க்கிறேன்னா, இராணுவத்தை கொண்டு தீர்வு காண்பது என்பதைத்தான் ஒரே வழியாக வைத்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினா கூட இதை மறைப்பதற்கு, மூடி மறைப்பதற்கு, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை வென்றெடுப்பதற்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அண்மையில் நமக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரம் ரோஹிங்கியா மக்களுடைய துயரம். இது ஒரு நல்ல உதாரணம், மியான்மருங்கிறதுனால சொல்கிறேன். மியான்மர் அரசு என்ன சொல்லுது, இவர்கள் வந்தேரிகள், வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள். உண்மை என்னென்னா, ராக்கினே அல்லது அரக்கான் எனப்படுகிற ரோஹிங்கா தேசம் ஒரு பகுதி மியான்மருக்குள்ளும் ஒரு பகுதி வங்கதேசத்துக்குள்ளும். எப்படி போடோக்கள் ஒரு பக்கம் பூட்டான் இருக்காங்க, இங்கே இருக்காங்களோ. எனவே இந்த எல்லை வரையறுப்பு இருக்குது பாருங்கள், இது 37இல் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிக்கும் போது செஞ்ச எல்லை வரையறுப்பு. இது தேசிய இன தாயகங்களையோ பழங்குடி மக்களுடைய வாழ்விடங்களை பற்றியோ இவங்க எதுவுமே கவலைப்படல. வெறும் நிர்வாக வசதி, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பண்ணாங்க. இதை மாற்றி இருக்கணும். ஒரு ஜனநாயக முறையில் இந்த எல்லைகள் மாற்றி அமைக்கப்படணும், திருத்தி அமைக்கப்படணும். அவரவர் தாயகத்தில் அந்த மக்களுடைய ஆட்சி உரிமை மதிக்கப்படணும். இது வராது இருக்கிற வரைக்கும் வேறு அரசியல் தீர்வுன்னு சொல்கிறதெல்லாம் சமாதானப்படுத்துறது, தடவி கொடுக்கறது, இதெல்லாம் இல்லை. தேசிய இன உரிமைகளை மதிக்கிற ஒரு மாற்று அரசமைப்பு வேண்டும். அது இல்லைங்கும் போது இயல்பாக விடுதலை இருக்கிறது. ஏன்னா நம்ம பொறுப்புள்ளவர்களை சொல்லணும், மற்றவங்க தீவிரவாதிகள் என்ன மாதிரி தேசிய விடுதலை கோர்றவங்களை விட்டுருங்க. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, சுரேஷ் என்ன சொல்கிறார், நம்ம நீதிபதி சந்துரு அண்மையில் எழுதிய ஒரு கட்டுரை. மணிப்பூர் விமான நிலையத்தில் போய் நான் இறங்கினேன், ஒரு கட்ட வண்டி மாதிரி ஒரு விமான நிலையத்துக்கு அந்த பக்கம் இந்திய நாயே வெளியேறுன்னு எழுதிருச்சு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் அந்த மக்களை சந்திக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இந்தியா மீது அந்த மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோ அயன்மைப்பட்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவம்னு பெருமைப்படணும்னு சொல்கிறோம். மணிப்பூர் பெண்கள் உடைகளை அவிழ்த்து போட்டுவிட்டு இந்திய ராணுவம் எங்களை கற்பழின்னு சொல்லி பதாகை பிடித்துக் கொண்டு நின்ற காட்சியை பார்த்தோம். தீவிரவாதிகள் ஆயுதம் ஏந்தியவங்களை சொல்றீங்க. 12 வருடம் உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு பெண்ணுடைய கோரிக்கையை கூட தீர்க்க முடியாத ஒரு அரசு தானே. இன்னும் பேசலாம் அந்த தளத்தில். தீவிரவாதிகளுடைய செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை, அது எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டு முறியடிக்கப்பட வேண்டியவை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமான ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவே. இதை தீர்வு காண்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கின்றன? ஏன்னா வளர்ச்சியை மையப்படுத்தி தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். வளர்ச்சி என்பது ஒரு தேசத்தில் அமைதி நிலவுகின்ற பட்சத்தில் தான் வளர்ச்சி இருக்கும். அங்கே அமைதி இல்லாத சூழலில் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்கின்ற பட்சத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு, குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இது போன்ற பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு காண்பதற்கு என்ன திட்டம் பாஜகவிடம் இருக்கிறது? அதாவது பன்னெடுங்காலமாக நீளுகின்ற பிரச்சனை இந்திய அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குன்னே கேளுங்க. இல்ல இப்பொழுது ஆட்சி செய்கின்றதா நம்ம பாஜக இல்ல. செந்தில், நீங்க தெளிவா சொன்ன மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான விஷயம் எல்லைகளை பாதுகாப்பது, நாட்டு மக்களை பாதுகாப்பது, இந்திய இராணுவ நம்மளுடைய சொந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களை பாதுகாப்பது. ஒரு நாட்டினுடைய சுதந்திர பிரச்சனை இருக்கிறது. இப்போ சகோதரர் தியாகு சொல்கிறது மாதிரி அந்த நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்களா என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக இல்லை, மறுக்கிறேன் நான். அது தீர்வு, அரசியல் ரீதியாக தீர்வு காண்பது என்பது வேறு. அதுக்காக இராணுவத்தினுடைய நம்மளுடைய இராணுவத்தை கொல்ல வந்த பிறகு நம்ம அரசியல் ரீதியாக தீர்வு காணுவோம் அப்படின்னு பேசுவது உண்மையிலே நம்மளுடைய இராணுவத்தை கொச்சப்படுத்துவதாக இருக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அது இன்னொரு நாட்டினுடைய உள் பிரச்சனை சுதந்திரத்தெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பேசும்பொழுது நம்ம நாட்டினுடைய இராணுவ எதற்காக நம்மளுடைய இராணுவ வீரர்கள் உயிர் கொடுக்கணும்? அவர் யாருக்காக கொடுக்குறாங்க? இந்த நாட்டுக்காக கொடுக்குறாங்க. முதல்ல அவங்களுக்காக நம்ம கவலைப்படணும். அதை கொச்சப்படுத்தக்கூடாது.
அடிப்படையில் ரெண்டாவது விஷயம், நம்ம நாடு பாதுகாப்பா இருக்கணும், அப்பதான் நம்ம நாடு முன்னேற முடியும். நம்ம நாட்டுல இப்ப 1000 பிரச்சனை இருக்கு. நம்ம நாட்டுல இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம நாடு முன்னேறணும், நம்ம நாட்டுல இருக்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆகையினால அண்டை நாடு பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டியது, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் முதலில் பயங்கரவாதத்திற்கு நம்ம அடிபணிந்த மாதிரியான போக்கு, அகிம்சை இருக்க முடியாது. அடிக்கு அடி கொடுத்தாதான் பயப்படுவான். நீங்க சொன்னீங்க பாகிஸ்தான் பத்தி, சைனா பத்தியும். காரணம் நீங்க அஸ்ஸாம், மணிப்பூர் போன்றவற்றை அண்டை நாடுகள்னு சொல்றீங்களா? இல்ல நான் அண்டை நாடுகள் பிரச்சனைன்னு சொன்னது இப்ப நாகாலாந்து பிரச்சனை, அவங்க அந்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த ஒட்டுமொத்த மக்களும் நிச்சயமா தீவிரவாத குழுக்களுக்கு பின்னாடி இல்ல இருக்கலாம், காரணம் இருக்கலாம். ஒவ்வொரு போராளிகளும், ஒவ்வொரு பயங்கரவாதிகளும், ஒவ்வொரு தீவிரவாத குழுக்களும் அவர்கள் ஒரு நியாயம் கற்பித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எங்களை பொறுத்தவரையில, நம்ம பொறுத்தவரையில நம்ம ராணுவம், இந்திய ராணுவம் தாக்கப்பட்டிருக்கிறது. 18 இந்திய ராணுவத்துடைய உயிர் இழக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம பழி வாங்கியிருக்கோம். அதற்கான கடமையை நம்ம செய்திருக்கோமே தவிர நிச்சயமா அரசியல் ரீதியான தீர்வு வரும்போது அதை முன்னெடுப்போம். இது அப்படி எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொண்டால், இது இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு எதிரான மாவோயிஸ்ட், நக்சலர் போன்ற ஒரு தீவிரவாத குழுவா, அல்லது வெளிநாட்டிலிருந்து ஊடுருவிய பயங்கரவாத குழுவா? அதாவது இன்றைக்கு உள்நாட்டிலே கூட இந்த தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுடைய அமைதியை குலைப்பதற்காக ஊடுருவியவர்களா, அல்லது இந்தியாவிற்குள் இருந்து இந்திய ராணுவத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக கலகம் செய்பவர்கள்? நிச்சயமாக இது ரெண்டு பேருமே சொல்றாங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க. இதுல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய குழுவும் இருக்கிறது, உள்நாட்டிலே இதுல கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய குழுவும் இருக்கிறது. அதனால ரெண்டுமே ஒழிக்க வேண்டிய இல்ல. நாகாலாந்து விடுதலையை மையப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு, அவருடைய அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது, போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கூட போடப்பட்டிருக்கிறது. நான் அது குறித்து விரிவாக பதிவு செய்கிறேன். இந்த நிலையில் ஒரு அரசு பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வமாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு குழுவோடு அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய ஒரு குழுவில் இன்றைக்கு 35, 50, 100 என்று பல்வேறு தகவல்கள் வருகின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இதுவரை எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் எந்த தரப்பிலிருந்தும் வரவில்லை. என்னுடைய கேள்வி என்பது, இப்படி ஒரு தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இங்கிருந்து இழுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? அதுதான் உங்களுடைய மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார், ராஜ்யவர்தன் ராத்தோர் பேசியிருக்கிறார். நீங்களே சொன்ன மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பப்படுகிற பயங்கரவாதிகளுக்கு இது நிச்சயமாக எச்சரிக்கை, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்காரு. உடனே பாகிஸ்தான் சொல்றாங்களே, அலறாங்களே, எங்க கிட்ட ஆயுதம் இருக்கிறது, நீங்க வந்து பர்மா மாதிரி நினைக்காதீங்க எங்களை. காரணம் என்ன? அவர்கள் சொல்றாரு, அமெரிக்காவினுடைய ராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளார பின் லாடன் எங்கிருந்து கொண்டு போனாங்க, அப்ப அவருடைய அணு ஆயுதத்தில் அவர் பயன்படுத்த வேண்டியதானே. ஆகையினால் இன்றைக்கு பாகிஸ்தான் பயப்படுது என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவுக்கு என்று அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது, அச்சம் வந்துவிட்டது. ஒரு தலைமை, நல்ல தலைமை இன்றைக்கு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்ற பயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். அடிப்படையில் பாகிஸ்தான் என்பது இந்திய ராணுவத்தை பார்த்து நிச்சயமாக அச்சம் கொள்ளத்தான் தேவை இருக்கும். ஏன்னா அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானை விட வலிமையான நாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தாக்குதல் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிகரன் அவருடைய கருத்தை நாம் கேட்டிருந்தோம். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். திரு ஹரிகரன் வணக்கம். இந்த தாக்குதல், குறிப்பாக இன்றைக்கு இந்த தீவிரவாத குழுக்களின் மீது நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, ராணுவ ரீதியில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க நினைக்கிறீங்க? தாக்குதல் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் இந்திய இராணுவத்தின் போக்கில். ஏன்னா வந்து இதுவரை அவர்கள் இந்த மாதிரி ஒரு எல்லை கடந்த ஒரு தாக்குதலை நடத்தியதில்லை. எவ்வளவுதான் அச்சுறுத்தல் இருந்தாலும் நடத்தாததற்கு காரணம், எல்லை கடந்து இராணுவங்கள் செயல்படுவது அமெரிக்க இராணுவம் தான் பண்ணிகிட்ருக்குது தொடர்ந்து. பாகிஸ்தானிலும் சரி, மற்றும் ஈராக், சிரியா, பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து நடத்திட்டுருக்குது. அதற்கு யாரும் எதிர்ப்பே பேசுறது கிடையாது. பாகிஸ்தானே அதை பற்றி வாயை திறக்கதில்லை, இப்பெல்லாம் வாயை மூடிட்டுருக்காங்க. ஏனெனில் அது முக்கியமாக வல்லரசு பல ஆயுதங்களை கொடுக்குது பல பேருக்கு, பல நாள் பாகிஸ்தானுக்கே ஆயுத உதவி செய்யுது, பணம் கொடுக்குது. அதனால் இந்தியா ஆனால் வந்து அடிப்படையில் இதை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தின் குறிக்கோள். அதனால் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இந்த வடகிழக்கு பகுதியில் தீவிரவாத இயக்கங்கள் ஏறத்தாழ 12 இயக்கங்கள் செயல்பட்டு வந்தன. அவர்களோடு இப்போ எல்லாருக்கூடவும் ஓரளவு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. அவர்களோடு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களும் செயலாக்கியிருக்காங்க. இதை செயலாக்கும் போது சிலருக்கு அந்த இயக்கங்களில் இதில் வந்து வேற்றுமை இருந்தது. அதனால் அவர்களெல்லாம் பர்மாவுக்கும்
பங்களாதேஷுக்கும் குடிபுகுந்தார்கள். அந்த இயக்கத்தின் பெயரை வச்சுட்டே அவங்க நடத்துகிறாங்க, இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்துகிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு 6-7 இயக்கங்கள் இருக்குது. அதில் இந்த கப்லாங் நாகா படை என்ன செஞ்சார்னா, இவர் கப்லாங் இவர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒற்றுமையாக ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு அந்த செயல்பாட்டில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. அதனால் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி நமக்கு என்னன்னா, அந்த செயல்பாடு ஓரளவு முறியடிக்கப்பட்டது. நன்றி திரு ஹரிஹரன். அவர் சொன்னதில் மிக முக்கியமான சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டால், கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த இயக்கங்கள் ஒன்றுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பங்களாதேஷில் ஊடுருவிய இயக்கங்களும் அதில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாகிஸ்தானுடைய பயங்கரவாத குழுக்கள் பங்களாதேஷின் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறார் என்ற நிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், இது போன்ற குழுக்களின் மூலமாக இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலை ஒன்றுபட்டு அவர்கள் தொடுக்கக்கூடிய சூழலும் அபாயமும் இருக்கிறது. அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முன்னாள் ராணுவ அதிகாரியுடைய கருத்தாக இருக்குது. இந்த தளத்தில் நம்ம பேசலாம். முன்னதாக நேயர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். உங்களுக்கான கேள்விகளை தான் அவர்கள் முன்வைக்க காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரத்தில் நேயர்களினுடைய கேள்விகளுக்கு வழி கொடுக்கலாம். நேயர்கள் நீங்கள் நேரடியாக மிகச் சுருக்கமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்க வேண்டும். உங்களுடைய கேள்விகள் எந்த சிறப்பு விருந்தினருக்கானது என்பதை மிக தெளிவாக சொல்லி உங்களுடைய கேள்வியை நாகரிகமாக சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். இது கேள்வி நேரத்தில் நேரம். வணக்கம். முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. சார் வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். மதுரையிலேருந்து உங்கள் பெயர்? என்னுடைய பேர் ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன், உங்கள் கேள்வி யாருக்கானது? இவர் பிஜேபி, இவர் ஸ்ரீதர் சார். ஸ்ரீதரன், சுருக்கமாக கேளுங்க சார். ஸ்ரீதர் வணக்கங்கய்யா. அதாவது ஒரு இந்தியன் ஆர்மியிலேருந்து இறந்து போனா நாங்கள் 5 பேரை பழி வாங்குவோங்கிறது நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நீங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய கருத்து என்னன்னா, ஒவ்வொரு இந்தியனுடைய உயிர் விலை மதிப்பில்லாது. அதுவும் ஒரு ராணுவ வீரர் உயிர் நம்ம நாட்டுக்காக பாதுகாக்கிற ராணுவ உயிர் விலை மதிப்பில்லாது. அவர் 1க்கு 5 1க்கு 10 அப்படிங்கிறது பேசுறது எந்த விதத்துல நியாயம் இல்ல. அது என்னன்னா, ஏற்கனவே முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருந்தப்ப கார்கில் போர்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு. நன்றி. உங்களுடைய கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நன்றி. மற்றும் சில நேயர்கள் இணைப்பில் இருக்கிறார். உங்களுடைய கருத்தை தொடர்ந்து பதிவு செய்ய இல்லாததற்கு வருந்துகிறேன். அடுத்த நேயர் வணக்கம். திருச்சியிலிருந்து விஸ்வநாதன் பேசுறேன். திருச்சி விஸ்வநாதன், உங்களுடைய கேள்வி யாருக்கானது? எனக்கு தோழர் தியாகு சாரோட. நல்லது, சுருக்கமாக உங்கள் கேள்வியை வைங்க. சார் இப்பதான் முத ஒரு ஆக்ஷன் தைரியமா எடுத்திருக்காங்க. நம்ம ரொம்ப தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்ட ஒரு நாடு நம்ம இந்திய நாடு சார், உலகத்திலேயே. இப்பதான் ஒரு முதல் தைரியமா பதிலடி கொடுத்துருக்கோம். அதை பாராட்ட மாட்டேங்கிறீங்களா சார் நீங்க? நன்றி. உங்கள் கேள்வி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கான பதில் அவற்றை கேட்கலாம். மற்றும் ஒரு நேயர் வணக்கம். சார் வணக்கம் சார். பெயர், கேள்வி? கோயம்புத்தூர்ல நடராஜ் பேசுறேன் சார். நடராஜ், கேள்வி யாருக்கானது? அருணன் சார் ரேட்டிங் சார். சுருக்கமாக. சைனா கம்யூனிஸ்ட் புத்தகம் தூக்கும் மாணவர்களை துப்பாக்கியால ஒடுக்குனாங்க சார். காட்டுப்பள்ளி திரும்ப சுட்டு வீசினாங்க. நம்ம தீவிரவாதிகள் ஆயுதம் தாங்கி தீவிரவாதிகளை சுட்டு கொண்டு வைக்கிறோம். அதனால நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லுங்க. நன்றி. உங்களுடைய கருத்தும் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. மிக்க நன்றி. தொலைபேசி வாயிலாக கேள்விகளை பதிவு செய்த 3 நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நல்லது. சுருக்கமாக ஒவ்வொருவரும் உங்கள் கேள்விகளுக்கான பதில். இல்லை, அவர் சொன்னது அதுதான். ஒரு ராணுவ ஒருவருக்கு 5 1:5 சொல்லி இழக்க முடியுமா அப்படி நான் சொல்லலை. அதாவது சகோதரர் அருணன் கூட பேசும்போது இஸ்ரேல் பற்றி சொன்னார். அவர் உதாரணமே இப்போ இஸ்ரேல் என்று சொன்னாலே அவர்கள் ஒரு சிறிய அளவு அவர்களுடைய உயிர் சேதம் இருந்தாலும் கூட அதை பல மடங்கு அவர்களுக்கு திருப்பி தருவார் என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு தேசமாக இஸ்ரேல் இருப்பதாக அவர் சொல்றாரா அல்லது அவர் வேற அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறோம் அப்படி ஒரு இஸ்ரேல் போல நிச்சயமாக இந்த அரசு முனைந்திருக்கிறது என்பதா அவருக்கு நான் என்னுடைய பதிலாக தெரிவிக்கிறேன். அது 1:5 1:10 என்பதெல்லாம் இல்லை. ஒரு உயிரும் விலை மதிக்கத்தக்கதான். 125 கோடி இந்தியர்களிலே நமது ராணுவ வீரர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் வரும். ஆகையினால விலை மதிப்பற்ற உயிர், அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவர்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல, சைனாவில் புத்தகத்தை தூக்கி சுமந்து சென்ற மாணவர்களின் மீது துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தி ஒடுக்குகின்ற சைனா இங்க தீவிரவாதிகளின் மீதானே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு இடதுசாரியாக இருந்து கம்யூனிஸ்டாக இருந்து தீவிரவாதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலே விமர்சிக்கிறீர்களே, அங்கே மாணவர்களின் மீதெல்லாம் கம்யூனிஸ்ட் சீனாவில் தாக்குதல் நடக்கிறது அப்படின்னு கேட்கிறார். அதாவது சீனா விஷயம் தனியாக பேசப்படணும், அது இதையும் போட்டு குழப்புறாரு. நான் ஆரம்பத்தில் தெளிவாக சொன்னேன், இன்னும் கூட நான் தான் தெளிவாக சொன்னேன்.
ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இந்திய இராணுவத்தை தாக்கினால் ஆயுதத்தால் அவசியம் பதிலடி தர வேண்டும் என்று தான் என்னுடைய விவாதத்தையே துவக்கினேன். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆனால் அந்த நண்பருக்கும் சரி இதர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, பாஜக நண்பர் மீண்டும் பாருங்கள், ஆனால் என்ன சிக்கல் என்றால் அந்த பதிலடி தருவது என்பதில் மட்டும்தான் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்களே ஒழிய அரசியல் தீர்வு நிச்சயமாக என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு பிரிவினைவாதம் தீர்வாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதவில்லை என்பதையும் பதிவு செய்கிறேன். ஆனால் என்ன ஆபத்து இருக்குன்னா, இத்தகைய சில தவறான அணுகுமுறைகள் காரணமாக கடந்த காலத்தின் காங்கிரஸ் ஆட்சி, இப்பொழுது பாஜக ஆட்சி, அங்கே பிரிவினைவாதிகள் பக்கம் மக்கள் சென்றுவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, உரிமைகளை அங்கீகரித்து ஒரு நியாயமான சரியான அரசியல் தீர்வை மத்திய அரசு, இந்திய அரசு முன்மொழிவார்களா? இவங்களுடைய இல்ல உள்ள சிக்கலே என்னன்னா, எங்க மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்று சட்டம் போடுகிற பாஜக இந்த நாகாலாந்து மக்களுடைய மனசை வெல்ல முடியுமா? மாட்டுக்கறி கையில இருந்தாலே ஏதோ கஞ்சா இருந்தது போல கைது செய்வோம் என்று சட்டம் போடுகிற இந்த அரசு தானே பிரச்சனையுடைய அடித்தளம். நம்ம அந்த அளவுக்கு நிறைவேற்றலாம். உங்களுக்கான கேள்வி. அது இந்த கேள்வி கேட்ட நேயர் இந்திய நாடு என்பதை ஏற்று அந்த கோணத்திலிருந்து அந்த பிரச்சனை அணுகுகிறார். நான் என்னை பற்றி நான் கேட்கல. மணிப்பூர் மக்கள் எங்கள் மணிப்பூர் தேசம் என்று நம்புகிறார்கள். நாகாலாந்து மக்கள் எங்கள் நாகாலாந்து தேசம் என்று நம்புகிறார்கள். அவர்கள் கோணத்திலிருந்து இதை எப்படி பார்ப்பார்கள், இதை எப்படி வெற்றியாக அவர்கள் கருதுவார்கள்? ஏன்னா ஒரு சிக்கலை தீர்க்க முடியாமல் தீவிரவாதம், பயங்கரவாதம் எல்லாம் குழப்பம் இருக்குது. பயங்கரவாதம் என்பது வழிமுறை பற்றி, தீவிரவாதம் என்பது ஒப்பளவிலானது. திலகரை தீவிரவாதி என்று பாடப்புத்தகத்தை சொல்லி கொடுத்து விட்டு நீங்கள் தீவிரவாதிகள்லாம் ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அர்த்தமே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிற பொழுது அவர்கள்தான், அவர்களுடைய விருப்பம் அறிந்துதான் இந்த சிக்கல் தீர்க்கப்படலாம். இந்திய ராணுவம் என்ன விரும்புகிறது, இந்திய அரசு என்ன விரும்புகிறது, இந்திய அரசியல் கட்சி, நான் இதில் இன்னும் ஒன்றையும் தெளிவுபடுத்துகிறேன். இதில் பிரிந்திருப்பதா, சேர்ந்திருப்பதா, தனித்து அமைப்பதா மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் லெனினிய கொள்கை, அதுதான் சரியான. எல்லா கட்டத்திற்கும் சுயநிர்ணய உரிமை என்பது பிரிவினை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கிறாங்க. இந்தியாவில் சுயநிர்ணய உரிமையை ஏத்துக்கிறாங்களா? சொல்லுங்க. சுயநிர்ணய வேண்டாம். இருக்குங்க. சுயநிர்ணய உரிமையை ஏத்துக்கிறீங்களா? நம்ம நேரம் கடந்து உரிமை என்பது அந்தந்த நாட்டுடைய அளவிலே அதை அமல்படுத்துவது மிக ஆழமான ஒரு விவாதம். கடைசி நிமிடத்தில் விவாதிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா வடகிழக்கு மக்கள் மீது ராணுவ தாக்குதல் நடத்திய மேஜர் ஜெய்பால் சிங்கை வீரர் என்று போற்றுகிற ஒரு கட்சி. தேசிய இனங்களுக்கான வரையறையை லெனின் கொடுத்திருக்கிறார். அந்த வரையறையின் அடிப்படையிலான ஒரு விவாதத்தை நடத்தினால் இதற்கான விவாதம் சரியா இருக்கும் நினைக்கிறேன். அது வேறு ஒரு பெரிய வாதம். சமூக வலைதளத்தில் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதே மாதிரியான தாக்குதலை சீனாவை நோக்கி இவர்களால் செய்ய முடியுமான்னு கேட்டபொழுது, சீன அதிபர் இங்கே வந்திருந்த பொழுது மோடியோடு அவர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லையில் சீனா அத்துமீறி இந்திய எல்லைக்குள் வந்து அவர்கள் வந்து பேனர் எல்லாம் வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ சீனாவின் மீது என்ன மாதிரியான இதே அளவுக்கு வலிமையான எதிர்வினையோ வலிமையான தாக்குதல்களோ சீனாவிற்குள்ளும் ஊடுருவோம் என்ற வார்த்தைகளோ ஏன் பயன்படுத்த இயலவில்லை? முதல்ல அகிம்சையை வந்து தவறாக புரிந்து கொண்டு இதுதான் விடை. அதுக்கு அகிம்சை என்பது வேற, அதாவது விவேகம் என்பது வீரம் இல்லாத விவேகம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அகிம்சையை நிலைநாட்டுவதற்கு கூட ஒரு வீரம் வேண்டும். அந்த தன்மையை முதல்ல நிறைவேற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி. அந்த வகையிலே நிச்சயமாக சீனாவுக்கு இதற்கு அச்சுறுத்தல், சீனாவுக்கு நிச்சயமாக பயம் இருக்கும். அது எந்த வகையிலே சீனா வந்து இந்தியா கூட சமாதானமான உறவை தொடருமே என்பதுதான் இதனுடைய ஒரு அறிகுறியாக நான் பார்க்கிறேன். நாம் அப்படி நினைச்சாவது திருப்தி பட்டுக்கொள்ளலாம். நிச்சயமா அதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. நிறைவாக மிகச்சிருக்குமா நேரம் கடந்துட்டு. அதாவதுங்க சகோதரர் ஸ்ரீதர் சொல்றாரு சீனா இவங்களை பார்த்து பயந்ததுன்னு. இவங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போதே எல்லைக்குள்ளே வந்துட்டான். இன்னும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்கான். சீனா ஜனாதிபதி போன உடனே போர் தொடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருங்க இந்தியா மேலன்னு சொல்லி சொன்னதெல்லாம் சகோதரர் சௌகரியமா இலங்கையில இருந்து சீனா அனுப்பியாச்சு. அதனால நிச்சயமாக இந்தியா கண்ட்ரோல் தான் வரப்போகுது எல்லாமே. தோழர் அருணன் சொன்னாரு, ஆனந்த் சர்மா இதை சொன்னார், நியூக்ளியர் டீல் போட்டோம்.
புதிய வாதங்களுக்கு இல்ல இல்லைங்க, இந்த தளத்தில் நியூக்ளியர் டியூல என்ன பண்ணோம்? நாங்க தாங்க போட்டோம். ஆனா நாங்க போய் எல்லை தாண்டி போய் ஏதாவது பண்ணோமா? பண்ணல. நாங்க தான் டீல் எல்லாம் நாங்க தான் போட்டோம் இந்த நாட்டுக்கு. அதை நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரசியல் ரீதியிலான தீர்மானங்களுக்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் எடுத்தது. நல்லது, நம்ம இந்த போட்டோம். ஆனா அந்த அகிம்சையில நேரம் கடந்து விட்டது. நேரம் கடந்து விட்டது. 4 பேருக்கு மிக்க நன்றி. 4 பேருக்கு மிக்க நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். நேரம் கிடையாது. மிக்க நன்றி. நம்ம இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். எல்லை தாண்டி மற்றொரு நாட்டின் மீதான ஒரு தாக்குதலை திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அதனாலதான் 2 சீட்டோட இருக்கிறீங்க. நீங்க அதனாலதான் இத ஒரு 44 இருக்கும். உங்க ஆடியோ கட் பண்ணிட்டாங்க. திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி உங்களுடைய ஆடியோ கட் பண்ணிட்டாங்க. நான் முடிக்கணும். நேரம் கடந்துட்டு ப்ளீஸ் எல்லாருக்குமான ஆடியோ கட் பண்ணப்பட்டாச்சு. ப்ளீஸ் நம்ம முடிச்சலாம். இந்த அளவில் நிறைவேற்றலாம். நேரம் கடந்து விட்டது. மற்றொரு நாட்டிற்குள் சென்று தீவிரவாத குழுக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது உள்ளபடியே இந்த செய்தி முதலில் எந்த அளவிற்கு சரியான புரிதலை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குள்ளும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய வினாவாகத்தான் இருக்கிறது. தாக்குதல் நடத்தி அழித்தொழிக்கப்பட்டது யார்? அந்த பின்னணி என்ன? அதில் உள்ளிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான வரலாறுகள் என்ன என்பதையும் தாண்டி இந்த பிரச்சனையை அந்த கண்ணோட்டத்தோடு அணுகி நிரந்தர தீர்வு காண்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தியாகின் வாதமாக இருக்கிறது. இந்திய இராணுவத்தினரின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்பதன் மூலமாக மட்டுமே மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை இந்தியாவின் மீது ஏற்படுத்த முடியும் என்பது ஸ்ரீதரனின் வாதமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளின் மூலமாக நாங்கள் ஏற்கனவே பலமுறை தீர்வு காண முயற்சித்தோம். அந்த முயற்சியை பாஜக தொடர வேண்டும் என்பது காங்கிரசின் விருப்பமாக இருக்கிறது. இதில் யார் விருப்பம் நிறைவேறினாலும் நம்முடைய விருப்பம் ஒன்று மட்டுமே, எல்லா மக்களும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரியுமே என்பது போல எல்லைகளில் பதற்றம் தணிய வேண்டும், எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி நாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.